Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences exercise 2.8 9th sum. Find the rational form of the number 0.123 மேலே பார் போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா அது போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனுடைய நம்பர் வந்து 0.123 123 123 சொல்லிட்டு போயிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், இதை நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா சம் ரேஷனல் ஃபார்மை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேஷனல் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 0.0 இங்கே பாருங்கள் எத்தனை டிஜிட் நம்பர் இருக்குது, 0.123 ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது. ஸோ இது எப்படி எழுதணும்னா 0.123 இதேனா உங்களுக்கு இதாச்சும் சும்மா வச்சு கண்டுபிடிக்க இது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதுவும் பாருங்கள் 0.000123 ஸோ 0.00000123 சொல்லிட்டு இது போயிட்டே இருக்கும். சொன்னால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 0.123 இந்த அடுத்தது இடையில 3 0 வச்சு ஆட் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் இங்கே வரும். அடுத்தது மறுபடியும் இன்னொரு 3 0 தள்ளி ஆட் பண்ணணும், அப்போ இது வரும். அப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி இந்த நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதை பார்க்க எப்படி இருக்குது, ஜிபி மாதிரி இருக்குது. திஸ் இஸ் அண்ட் ஜிபி. ஸோ இது ஜிபி மாதிரி இருக்குது. நம்ம இந்த ஜிபி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா A is equal to 0.123 and R is equal to 0.000123 divided by 0.123. ஸோ அப்படி டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா R is equal to உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 0.001 சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் உங்கள் ஆன்சர் 6. அப்போ ஏ நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு 0.123 என்பது. இப்போ நம்மளுக்கு தெரியும் SN is equal to இப்போ இன்ஃபினிட் டேர்ம்ஸ் எனக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபினிட் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறோம் A minus 1/R. ஸோ என்ன நம்மளுக்கு தெரியாது, அதனால் அது அப்படி இருக்கட்டும். A வந்து உங்களுக்கு 0.123 by 1 minus 0.001 that is going to be SN is equal to 0.123 divided by 0.001 என்பது 1/1000. So this is going to be 0.123 by 100,000 minus 1/1000. So இது 0.123 by 999. So இது சப்ரேட் பண்ணும்போது 1000. ஸோ இது என்ன ஆகும்னா SN is equal to 0.123 into ரெசிப்ரோக்கலில் போடும்போது 1000 by 999 சொல்லிட்டு வரும். ஸோ SN is equal to இது நீங்கள் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.123 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 123 சொல்லிட்டு வரும் பை இந்த மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 சொல்லிட்டு வருது. இது நீங்கள் தேர்ட் டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 3333 வருது. ஸோ இதில் 3 9 தான் வரும், 4 லைன் போட்டு வச்சுருக்கு. ஸோ ஓகே. ஸோ இது என்னன்னா 41/333 சொல்லிட்டு வருது. ஸோ இதான் உங்கள் ரேஷனல் ஃபார்ம். இதுக்கு மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதான் உங்கள் ரேஷனல் ஃபார்ம்ஸ். அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ரேஷனல் ஃபார்மை கண்டுபிடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.